ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரம் சனிக்கிழமை. வாசிப்போம். எரேமியா எழுதிய புத்தகம் அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18-19. இதோ, இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். தியானிப்போம். இறைவனின் உடனிருப்பை என்றும் உணர காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இறைவன் உடன் இருப்பதால் நாம் அஞ்சத் தேவையில்லை. இன்றைய இறைவார்த்தை பகுதியானது எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்பது நமக்கு தெரியும். இறைவன் தமது இறைவாக்கினராகிய எரேமியாவை அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்குவதாக வாக்களிக்கின்றார். அதாவது எரேமியாவின் வலிமை என்பது அவருடைய சொந்த ஆற்றலிலிருந்து வெளிவருவது இல்லை, மாறாக அவரோடு இருக்கும் இறைவனிடமிருந்தே அவருக்கு கிடைக்கின்றது என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. ஒரு கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் ஒருவன் தினமும் இருள் சூழ்ந்த ஒரு காட்டுப்பகுதியின் வழியாக தன்னுடைய பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. இதை குறித்து அவன் மிகவும் பயந்தான். இதை பற்றி அவன் தன்னுடைய தாத்தாவிடத்தில் சொன்ன பொழுது, பயப்படாதே, கலங்காதே, தயங்காதே, நான் உன்னோடு நடக்கின்றேன் என்று எப்பொழுதும் நினைத்துக்கொள். உனக்கு தைரியம் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். நீ தனியாக இல்லை, உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என்று சொன்னாராம். இந்த வார்த்தைகள் அந்த சிறுவனுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் தந்ததாம். அன்று முதல் அவன் அந்த இருள் சூழ்ந்த பாதையை கடந்து செல்லுகின்ற பொழுது, நான் தனியாக இல்லை, என்னோடு என்னுடைய தாத்தா இருக்கின்றார் என்று நினைத்து கொண்டே கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், அச்சமில்லாமல் நடந்து சென்றானாம். அந்த சிறுவனுடைய தாத்தா அந்த சிறுவனுக்காக முழு பாதையையும் அகற்றிவிடவில்லை. மாறாக அந்த சிறுவனுடைய தாத்தாவின் வார்த்தைகள், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தைகள் அந்த சிறுவனுக்கு தைரியத்தை கொடுத்தன. அவன் அந்த பாதையை எளிதாக கடக்க உதவின. அதே போல இறைவனும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் அவர் நம்மோடு பயணிக்கின்றார் என்கின்ற ஒரு தைரியம், ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் எதை குறித்தும் அஞ்சத் தேவையில்லை, நடுங்கத் தேவையில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா சோதனைகளையும், வேதனைகளையும், துன்பங்களையும், தடைகளையும் உடனடியாக அகற்றி விடுவேன் என்று வாக்குறுதி கொடுப்பதில்லை. மாறாக, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட மாட்டேன், உன்னை என்னுடைய கரங்களில் தாங்குவேன், உன்னை அதிசயமாக அற்புதமாக வழிநடத்துவேன், உன்னை விடுவிப்பேன் என்று உறுதியளிக்கின்றார். பிரியமானவர்களே, இறைவாக்கினர் எரேமியா உண்மையை அறிவிக்க அழைக்கப்பட்டார். அவர் அரசர்களுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் குருக்களுக்கும் மக்களுக்கும் எதிராக இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டியிருந்தது. அது ஒரு எளிதான பணி அல்ல, மாறாக பல சவால்களை உள்ளடக்கிய ஒரு பணியாக இருந்தது. மக்கள் அவரை எதிர்ப்பார்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவரை துன்புறுத்துவார்கள், குருக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். அவர் தனிமையையும் துன்பத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவிப்பார் என்று அறிந்திருந்தார். இருந்தும் அப்பணியை அவர் தேர்ந்து கொள்ளுகின்றார். எழுந்து நின்று, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்களுக்கு அஞ்சாதே என்கின்ற இறைவனுடைய விருப்பத்தை, அவருடைய கட்டளையை செயல்படுத்துகின்றார். இறை பணியில் தன்னையே இணைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, இறைவனின் நற்செய்தியை அறிவிக்கின்றவர் மனிதர்களுடைய பாராட்டை அல்ல, மாறாக அவர்களுடைய எதிர்ப்பை, அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
இந்த பணியை செய்கின்றவர்கள் தன்னுடைய விருப்பத்தை அல்ல, இறைவனுடைய விருப்பத்தையே தேர்ந்து கொண்டு நிறைவேற்ற முன்வர வேண்டும். புனித தோமஸ் அக்வினாஸ் இந்த பகுதியை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுவார், இறைவன் எரேமியாவுக்கு 2 அருள்வரங்களை இதன் வழியாக அளித்திருக்கின்றார். ஒன்று, இறைவனின் கட்டளையை ஏற்று பயமின்றி செயல்படுவது. 2, எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும், அதை தாங்கும் வலிமையை பெற்றிருப்பது. நாமும் நமது குடும்பத்தில், நாம் வேலை செய்யும் இடத்தில், கல்வி நிலையங்களில் அல்லது சமூக பணிகளில் பல்வேறு அழுத்தங்களை எதிர்கொள்கின்றவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் நமது கிறிஸ்துவ நம்பிக்கையை கூட வெளிப்படுத்துவதற்கு தயக்கம் காண்பிக்கலாம். உண்மையை பேசினால், உண்மையாக நடந்து கொண்டால் பிறர் என்னை தவறாக புரிந்து கொள்வார்களோ என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மிலே வரலாம். ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இந்த இறைவார்த்தை பகுதி இன்று நமக்கு 3 விதமான அழைப்புகளை விடுக்கின்றது. முதலாவது, அஞ்சாதே. எல்லோரும் உன்னை எதிர்த்தாலும் இறைவன் உன்னை தனியாக விட்டுவிட மாட்டார் என்கின்ற அழைப்பு. 2வது, உண்மையில் நிலைத்திரு. இந்த உலகில் இருக்கும் பொய், பித்தலாட்டம், அநீதி, ஊழல், லஞ்சம், வெறுப்பு, வைராக்கியம், மன்னிப்புக்கு எதிரான தீமைகள் ஆகியவற்றோடு சமரசம் ஒருபொழுதும் செய்யாதே. 3வது, இறைவார்த்தையை வாழ்வாக்குவது. கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வு என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்வின் வழியாக அது வெளிப்பட வேண்டும். அன்பு, மன்னிப்பு, நேர்மை, இரக்கம், தியாகம் ஆகியவற்றில் நம்முடைய கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வு என்பது வெளிப்பட வேண்டும். இறைவனுடைய இந்த வாக்குறுதிகளை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதற்கான அர்த்தம் எனக்கு ஒருபொழுதும் துன்பம் வராது என்பது அல்ல. மாறாக எரேமியாவை நாம் உற்று நோக்குவோம். அவரே துன்பப்பட்டார். அவர் பட்ட வேதனையை பற்றி, அவர் அனுபவித்த அந்த தனிமையை பற்றி நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இருப்பினும் இறைவன் அவரை ஒருபொழுதும் கைவிடவில்லை. புனித அகுஸ்தினார் இறைவார்த்தை தனது உள்ளத்தை தாக்கி, தனது உள்ளத்தில் அந்த இறை அன்பு என்கின்ற நெருப்பை பற்றி எறிய செய்தது என்று கூறுகின்றார். ஆண்டவரே, உமது வார்த்தையால் என் இதயத்தை தட்டி நான் உம்மை நேசிக்கச் செய்தீர் என்று அவர் கூறுகின்றார். இறைவார்த்தை நம்மை ஆற்றுப்படுத்துவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அது நம்மை மாற்றுகின்றது, உறுதிப்படுத்துகின்றது, தேவையான பொழுது அது நம்மை கண்டித்து திருத்துகின்றது. இதன் அடிப்படையில்தான் எரேமியாவும் மக்களின் தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். அதே போல நாமும் இறைவார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டு நமது உள்ளத்தில் இருக்கும் அகந்தையை, கோபத்தை, பொறாமையை, அநீதியை நாம் அகற்ற வேண்டும். புனித தோமஸ் அக்வினாஸ் எரேமியாவின் வலிமை என்பது அவருடைய சொந்த திறமையால் அல்ல, மாறாக இறைவனுடைய உதவியால் அவருக்கு கிடைத்தது என்று கூறுகின்றார். இறைவன் அவருக்கு வாழ்க்கையில் வீழ்ந்து போகும் மக்களை, வாழ்க்கையில் சோர்ந்து போகும் மக்களை தன்னுடைய வார்த்தையால் தாங்கும் அருளையும் அளித்தார். திருத்தந்தையும் புனிதருமான 2ஆம் ஜான் பால் அவர்கள் கூறுகின்ற பொழுது, திருவிவிலியம் நம்பிக்கையின் உயர்ந்த ஒரு வழிகாட்டி. அதை நாம் வாசிக்கும் பொழுது அதை கேட்பதோடு நாம் நின்றுவிடாமல் அதன்படி வாழவும் நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாமும் நம்மை அந்த மறைபரப்பு பணியில் இணைந்திருக்கின்றவர்களோடு இணைத்துக் கொள்ளுகிறோம் என்று கூறுகின்றார். இறைவாக்கினர் எரேமியாவின் பணி வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் எதிரொலிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் உண்மையை அறிவித்ததால் பலவிதமான எதிர்ப்புகளையும் வெறுப்பையும், ஏன் சிலுவை சாவையும் ஏற்க வேண்டியிருந்தது. இருப்பினும் தந்தை அவரை கைவிட்டு விடவில்லை. இறுதியில் அவரை உயிர்த்தெழச் செய்கின்றார். ஆகவே கிறிஸ்துவ வாழ்வின் வெற்றி என்பது இந்த உலக புகழை நாடுவதோ அல்லது துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதோ அல்ல. இதற்கு மாறாக துன்பத்திலும் இன்பத்திலும், உயர்விலும் தாழ்விலும்,
ஏற்றத்திலும் இரக்கத்திலும் உண்மையில் நிலைத்திருப்பது. இறைமகன் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நாமும் பங்கு கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையில் உண்மையாக வாழ்வது. இன்றைய நாளிலே என்னை சுற்றியுள்ள எதிர்ப்பு என்னை வெல்லாது, ஏனெனில் என்னை விட வலிமையான இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற சிந்தனையை நமதாக்குவோம். ஜெபிப்போம். அஞ்சாதே, நடுங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று தைரியம் சொல்லி ஆற்றலை, வலிமையை, சக்தியை தந்து என்னை அன்றாடு வழிநடத்தும் இறைவா, பல நேரங்களில் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்பதை மறந்து நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். இன்றைய இறைவார்த்தையின் வழியாக என்னுடைய துன்ப வேளையிலும் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். வாழ்விலே எத்தீங்கு வந்தாலும், எதை என்னை எதிர்த்தாலும், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அதை நான் தனியாக அல்ல, மாறாக உம்மோடு இணைந்து சந்திக்கும் அருளையும் ஆற்றலையும் தாரும். ஆண்டவரே, என்னிலே இருக்கின்ற பயப்படுகின்ற இதயத்தை இரும்பு தூணை போல உறுதிப்படுத்தும். தவறானவற்றோடு சமரசம் செய்து கொள்ளாமல் அன்புடனும் உண்மையுடனும் வாழ அருள் தாரும். நான் எதிர்ப்பை சந்திக்கும் நேரங்களில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற உண்மையான வாக்குறுதியை நினைவு கூற எனக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். ஆற்றலின் தெய்வமே, இதோ இந்த நாளிலே அருளாசேர் என்னும் இந்த ஊடகத்தை தனிப்பட்ட நபர்கள், சகோதர சகோதரிகள் இதை கண்டு இதனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன். அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து தேவைகளையும், தடைகளையும், கஷ்டங்களையும், பாரங்களையும், எல்லா தீய சக்திகளுடைய ஆதிக்கங்களையும் அந்த குடும்பங்களிலிருந்து அகற்றி அவர்களை சிறப்பாக நீர் வழி நடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.